February 1, 2026ல இருந்து சில டிபார்ட்மெண்ட்ல வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துருவோமா? நம்பர் 1 பேங்க் அக்கௌண்ட். ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு, ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கு. என்ன இஷ்யூ பண்ணியிருக்குன்னா, உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து 0 பேலன்ஸ்ல இருக்கு அண்ட் 6 மாசமா அந்த டிரான்சாக்ஷனே இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் இனிமேல்ட்டு வந்து இன்ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு சின்ன டிரான்சாக்ஷனா அதில் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். நம்பர் 2 நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா, இனிமேல்ட்டு ஃபாஸ்டாக் வந்து காரு, வேன், ஜீப் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இஷ்யூ பண்றாங்கல்ல, அதுக்கு வந்து கேஒய்சி இனிமேல் February 1st இருந்து தேவையே கிடையாது. இதனால வந்து ஃபாஸ்டாக் யூசர்ஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் வர்றது ரெடியூஸ் பண்ணலாம். நம்பர் 3 பந்தன் பேங்க் வந்து தன்னுடைய ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து மினிமம் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு. முதல்ல வந்து எவ்வளவு இருந்ததுன்னா 5,000 rupees மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ஆனா இப்போ வந்து அதை 2,000 ஆக்கி, இப்போ சப்போஸ் 2,000 உங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா 0.3% வந்து சார்ஜ் வந்து போடப்படும். 4வது வந்து ரொம்ப காமனானதுங்க, இது சொல்லிட்டே வராங்க, இதுக்கு டெட்லைனும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்கிங். இதோட டெட்லைன் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா January 31st. இப்போ நீங்க லிங்க் பண்ணலைன்னா ஃப்ரம் February 1st 2026ல என்ன ஆகும்னா பேன் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி டீஆக்டிவேட் பண்ணிட்டா உங்களால வந்து ஃபினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணவே முடியாது. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நியூ டாக்ஸஸ் போட போறாங்க. பீடிக்கெல்லாம் வந்து 18% டாக்ஸும், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 40% டாக்ஸ். நம்பர் 6 வந்து பேங்க் ஹாலிடேஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மாசம் பேங்க் ஹாலிடேஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிரும். February 1st பேங்க் ஹாலிடேஸும் அது பப்ளிஷ் பண்ணிருச்சு. February 1st மீன்ஸ் February மந்த்ல வந்து 9 நாள் லீவு இன் அடிஷன் டு சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். அதே நேரத்தில் அந்த லோக்கல் ஹாலிடேஸும் இன்க்ளூடடா இருக்கு இதுல. ஸோ இப்போ பப்ளிக் ஹாலிடேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அந்த ஏடிஎம் வந்து வித்வுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வி கேன் யூஸ் இட். இதுல வந்து உங்களை எதுல அப்டேட் பண்ணணுமோ அதுல அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, வேற எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல சேஞ்சஸ் கொண்டாந்தா நல்லா இருக்கும்? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.